அன்பார்ந்த நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சாணக்கிய நீதியில் 2.30 மற்றும் 2.31 ஐ பார்க்க இருக்கிறோம். கடவுள் பக்தியின் பெருமையை மிக அருமையாக விளக்கி சொல்லியுள்ளார் சாணக்கியர். ஒருவர் அன்பையும் கடவுள் பக்தியையும் வளர்க்கவில்லை என்றால் வாழ்க்கைக்கு என்ன பொருள்? இந்த உலகில் அனைத்தையும் உங்களால் அடைய முடியும். பெயர், புகழ், வெற்றி, அழகு மற்றும் செல்வம். ஆனால் உங்கள் இதயத்தில் கடவுளுக்கு இடம் இல்லாது போனால் இவற்றால் என்ன பயன்? சாணக்கியர் நமக்குள் இருக்கும் பக்தியை வெளிக்கொணர கிருஷ்ணர் இங்கே இருக்கிறார் என்ற ஓர் உன்னதமான எடுத்துக்காட்டை தருகிறார். யசோதையின் மகனான கிருஷ்ண பிரானை வணங்காதவர்கள், அல்லது அவருடைய அன்பான ராதையின் பெருமையை கேட்காதவர்கள், பஜனைகள் உள்ள கீர்த்தனைகளின் வழி அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரின் தெய்வீக நாடகத்தை கேட்க நேரமில்லாதவர்கள், பக்தியின் தீஞ்சுவையை சுவைக்கவில்லை என்கிறார் சாணக்கியர். கீர்த்தனைகள் அல்லது பஜனைகளின் போது உணர்வு ஊக்கம் சேர்க்க இந்திய பாரம்பரிய இசைக்கருவியான மிருதங்கத்தை இசைப்பது வழக்கம். சாணக்கியரின் கூற்றுப்படி அது இசைக்கும் சுதியின் மூலம் வழிபாட்டில் வந்து சேர அருகில் உள்ளவர்களை மிருதங்கம் அழைக்கும். அடுத்தபடியாக சாணக்கியர் இறைவனின் பக்தர்களை மகிமைப்படுத்தி அவர்களை பாராட்டுகிறார். இன்னும் ஆன்மீக வாழ்க்கையை வளர்க்காதவர்கள் பற்றி, அவர்கள் உடலால் இன்னும் உயிருடன் இருந்தாலும் உள்ளுக்குள் இறந்தவர்கள் என்று அவர் கூறுகிறார். ஒருவர் சுவாசிக்கிறார், சுற்றி நடக்கிறார், வேலைகளை செய்கிறார் என்பதால் அவர் உயிருடன் இருக்கிறார் என்று பொருள் இல்லை. சாணக்கியரின் கூற்றுப்படி கடவுளை வணங்காதவர்கள் உண்மையான பொருளில் உயிருடன் இருப்பவர் அல்ல, அவர் இறந்தவர் ஆவார். பக்தி உள்ளவர்கள் மட்டுமே உண்மையில் உயிருடன் இருப்பவர்கள். கடவுளிடம் உண்மையாய் பக்தி கொண்டவர்கள் ஒருபோதும் இறப்பதில்லை. அவர்களின் மரணத்திற்குப் பிறகும் மக்களின் இதயங்களில் தொடர்ந்து வாழ்வதால் அவர்களின் வாழ்க்கை மிகுந்த உத்வேகம் தரவல்லது. நீங்கள் சுற்றிப் பாருங்கள். நீண்ட காலங்களுக்கு முன்பே இறந்த துறவிகளையும் சித்தர்களையும் நினைவில் வைத்து வழிபட்டுக் கொண்டிருக்கும் பல்வேறு கோவில்கள், ஆசிரமங்கள் மற்றும் ஆன்மீக தலங்களைப் பார்ப்பீர்கள். அவர்கள் நித்தியமாய் வணங்கப்படுகிறார்கள். அவர்களின் பக்தி மூலம் அவர்கள் அழியாமல் இருப்பார்கள். நீங்கள் எல்லாம் வல்ல கடவுளுக்கு அர்ப்பணிப்புள்ள ஒருவராயிருந்தால் பிறருக்கு உதவ உங்களை அர்ப்பணிப்பீர்கள். இந்த செயல்களின் வழியாய் மற்றவர்கள் உங்களை விரும்புவார்கள் மற்றும் நீங்கள் இந்த போவில் இருந்து போன நீண்ட காலத்திற்கு பிறகும் போற்றுவார்கள்.